இந்த உப்பு காரமெல்லாம் சரியா இருக்கானே தெரியல. என்னத்தையோ அள்ளி கிண்டி வச்சிருக்கேன். என்ன சொல்ல போறாவளோ யாருக்கு தெரியும். என்ன மாலாக்கா, சாப்பாடுலாம் ஆயிடுச்சா? பிள்ளைங்களுக்கு டைம் ஆகுது காலேஜுக்கு, அவங்க கிளம்பி போகணும். இந்த புதினா சோறு கிண்டி வச்சிருக்கேன். புதினா எல்லாம் போட்டு கிண்டி வச்சிருக்கேன். முட்டை தான் இனி அவிக்கணும். பாப்பாங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அங்கே நல்லா முருங்கைக்காலாம் போட்டு சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்கள் கேரட் பொரியல் சொன்னீங்கன்னா நான் செய்வேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முட்டையெல்லாம் போட்டு அவிச்சு வச்சிருவேன். அந்த அங்கே வச்சிருக்கேன் பாருங்க சாம்பார், உப்பு பார்த்துக்கிடுங்க. ஓ, சாம்பார்லாம் ரெடி ஆயிடுச்சா? பரவாயில்ல மாலாக்கா, நீங்கள் கடகடன் தான் எல்லா வேலையுமே செய்கிறீங்க. ஆமா, பின்ன இத்தனை வருஷம் வேலை பார்க்கல, இந்த அளவுக்கு கூட செய்யலைன்னா எப்படி? நீங்களும் காலையில் சாப்பிடுங்க. இட்லிக்கு மாவு ஊற்றி வைக்கவா? இல்லைக்கா, தோசை போட்டுருங்க. பிள்ளைங்களும் இப்போ நான் போய் எழுப்ப போகிறேன், அவங்களும் ரெடியாகி வரும்போது கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் நீங்கள் தோசையே போட்டு ஹாட் பேக்கில் வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் அக்கா, நீங்கள் வெறும் வயிற்றோடலாம் இங்கேருந்து கிளம்பக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ முதல்ல நீங்கள் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு சுட்டு வச்சு கிளம்புனா போதும், நிறைய டைம் இருக்குது. ஐயோ அக்கா, ஏன் ஏன் கண்ணெலாம் கலங்குது உங்களுக்கு? நானும் எத்தனையோ வீட்டில் வேலை செஞ்சுருக்கேம்மா. ஆனால் யாருமே என்னை இந்த அளவுக்கு மரியாதையோட நடத்தினதே இல்லை. அவங்கெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி கிடந்தா ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு இல்லை ஏதோ ஒரு கவரில் போட்டு தான் கொடுத்து விடுவாங்க. நான் வீட்டுக்கு போய் அதை சாப்பிட்டுக்குவேன். ஆனால் உங்கள் வீட்டில் தான் நீங்கள்லாம் சாப்பிட முன்னாடி என்னையை போட்டு சாப்பிட சொல்கிறீங்க. அதனால தான் கண்ணெல்லாம் கலங்குது. என்னக்கா, எங்கள் வீட்டுக்காக நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு பசிக்காதா? எனக்கே கொஞ்சம் நேரத்தில் பசிச்சிரும். இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு கிளம்புங்க. கண்ணை தொடங்க, அழுகாதீங்க. சரிம்மா, சரி. நாளுகளை நீ போய் பிள்ளைங்களை எழுப்பு, அவங்கள வந்து ரெடியாகி வந்து சாப்பிட சொல்லு. சரியா? நான் அதுக்குள்ளே வந்து தோசை போட்டு ஆட்டு பாக்ஸில் வச்சுட்டு போகிறேன். சரிக்கா, நான் போய் அவங்கள எழுப்புறேன். இந்த ஆட்டு பாக்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியலை. இப்படி நல்லா தூங்குறவளை நான் எப்படி எழுப்புறது? அப்சரா, அப்சரா எந்திரி, டைம் ஆச்சு. ஆ அம்மா, ஏம்மா என்னை எழுப்புறீங்க? ஏன் எழுப்புனீங்களா? மணி ஆச்சு, எந்திரி. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ப்ளீஸ் என்னை தூங்க விடுங்க. பாரு, எந்திரி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நான் போய் உங்கள் அக்காவை வேற எழுப்பணும். அப்போ ஃபர்ஸ்ட் அக்காவை எழுப்பிட்டு என்ன வந்து எழுப்ப வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் அவங்கள தானே பெத்தீங்க. காலங்கத்தால எனக்கு கத்த வைக்காதடி, எந்திரி. சரி, எந்திரிக்கிறேன், போங்க. மூஞ்சி ஏன் அதுக்கு நாய் மாதிரி வச்சிருக்க? ஆமாம், எழுப்பி விட்டுட்டு நாய் மாதிரி வச்சிருக்க, பேய் மாதிரி வச்சிருக்கேன். போங்க இங்கேருந்து. சரி, ஓகே, போய் ரெடி ஆகு போ. இவளாவது எந்திரிச்சிருப்பான்னு பார்த்தா இவளும் எந்திரிக்கல. ஐரா, ஐராமா எந்திரி, டைம் ஆச்சு. ஐரா தங்கம், எந்திரிமா. அம்மா, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? ஆமாம், எந்திரிச்சு போய் ரெடி ஆகுறியா? இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல. சரிம்மா, இதோ எந்திரிச்சிட்டேன், நான் போய் ரெடி ஆகுறேன். சரிம்மா. சஞ்சய், அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்களா? அடுத்து உங்களை தான் வந்து எழுப்பலான்னு பார்த்தேன். நான்லாம் இப்போவும் எந்திரிச்சிட்டேன். காஃபி குடிச்சிங்களா? நான் போய் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரவா? காஃபிலாம் வேண்டாம், நீங்க வந்து உட்காருவா. என்ன காலையிலே ரொமான்ஸா? ஆமா, ரொமான்ஸ் பண்றாங்க. மூஞ்ச பாரு. சும்மா கொஞ்ச நேரம் உன்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் தான் கூப்பிட்டேன். காலங்கத்தால பேச சொன்னா நான் என்ன பேசுறது? பேச எதுவும் இல்லைன்னா ஐ லவ் யூ சொல்லு. ஆமாம், சொல்கிறாங்க. மாலாக்கா தோசை செஞ்சேன்னு சொன்னாங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. நீயும் இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டல, வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி. மாலாக்கா, சாப்பாடு கொண்டு வரீங்களா? இந்த கொண்டு வரேம்மா, இந்த வரேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானெல்லாம் சாப்பிட்டேன். உங்களுக்கு கொண்டு வரேன். நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. தட்டில் 2 தான் வச்சிருக்கேன். நீங்கள் இதை சாப்பிடுங்க, நான் போய் கொண்டு வரேன். சரிக்கா, வைங்க. அக்கா, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டா அப்சரா? வா, ஏதாச்சும் வேணுமா? ஆமாக்கா, காலேஜ் போகிறோம்ல, உங்கள் பெர்ஃப்யூம் எனக்கு தரீங்களா? நான் இன்னைக்கு அடிச்சுக்கிறேன். சரி, போட்டுக்கோ. கபோர்டில் தான் இருக்குது, போய் எடுத்துக்கிறியா? சரிக்கா, தேங்க்யூ. ஓகே. ஐரா, அப்சரா, 2 பேரும் சாப்பிடுவாங்க. சரிம்மா. ஓகேம்மா. 30 minutes later. 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா, இதோ காலேஜுக்கு கிளம்ப போகிறோம். டாடி, இன்னைக்கு கமிஷன் கொடுங்க. எவ்வளோ வேணும்? கஜானால எவ்வளோ இருக்கு? ஆளுக்கு 100 100 போதுமா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.
பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்ககிட்ட இருக்கு, அம்மா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அக்கா என்ன? ஏன்க்கா அப்பா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஏய் சும்மா இரு, அதெல்லாம் வேண்டாம். அப்போ வேண்டானா எனக்கு கொடுங்க. ஹே சமந்தா, வா. அதான் வந்துட்டேனே. வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சமந்தா. வீட்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஓஹோன்னு இருக்காங்க. சரி நித்யா, கிளம்புவோமா? போலாண்டி. சரி ஐரா, அப்சரா பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? ஓகேம்மா. சரிம்மா. என்ன ஆண்டி நீங்க ஐர வஞ்சரோன்னு? அவ பேரு நித்யா தானே? அது நீங்கெல்லாம் கூப்பிடுங்க, வீட்டுக்குள்ள அவளை நாங்கள் இப்படி தான் கூப்பிடுவோம். சரி ஆண்டி, வாடி ஐர. வரேன். அக்கா பெல் அடிச்சிட்டாங்க, நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன், நீங்களும் பார்த்து போங்க. சரி ஓகே, பாய். பாய் அப்சரா. பாய்க்கா. வாடி, நம்மளும் போகலாம். இரு, ரெண்டாவது பில் அடிக்கட்டும், போவோம் பொறுமையா. இங்கிருந்து நடந்து போகிறதுக்குள்ளே அடிச்சிரும், வா. கேன்டீனுக்கு போய் தோசை மசால் வடை ஏதாவது சாப்பிடலாம், அப்புறமா கிளாஸ்க்கு போகலாம். நான் காலையிலே நல்லா சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம், நீ வேணா போய் சாப்பிட்டுட்டு வா. சரி நீ சாப்பிட வேணாம், நான் சாப்பிட்றேன், ஆனால் பில்லு மட்டும் நீ கொடுத்துரு. பிரேக்கில் போகலாண்டி, இப்போ டைம் ஆச்சு, கிளாஸ்க்கு போகலாம், வா. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையான்னு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல? ஏன் நீ காலையில் சாப்பிடலையா? சாப்பிட்டேன், ஒரு 12 இட்லி சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் பசிக்காதா? இவ்வளோ நேரம் ஆச்சுல்ல. 12 இட்லி 12 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கும், மூடிட்டு வா. என்ன மைண்ட் வாய்ஸா? அடைச்சி வா. என் மைண்டில் நினச்சது உனக்கு எப்படிடி தெரியும்? அது என்ன மைண்ட்? அது மானங்கிட்ட மைண்டு, எனக்கு வரைக்கும் கேட்குது. சும்மா சும்மா விளையாட்டுக்கு நானும் வரேன், போயிடாத. வா.